Good evening, students. Now we shall continue the topic stream of consciousness novel. Okay. So, what do you mean by stream of consciousness novel? Let me tell in Tamil. Stream of consciousness novel na ஒரு மனுஷனுடைய என்ன ஓட்டத்தை சொல்ற நாவல் தான் stream of consciousness novel. புரிஞ்சுங்களா? So the flow of thoughts. Okay. So we shall study in detail. The term stream of consciousness was first coined by Professor William James to indicate flow of inner experience of the flux of thought in mind. Okay, so the term stream of consciousness was first coined by William James to indicate the flow of inner experience of flux of thoughts in man. Okay, so as I already translated or explained in Tamil, so it is the flow of inner experience of the flux of thought in man. Okay, that அது அப்படின்னா மனுஷனுடைய என்ன ஓட்டம். ஓகே, there are lots of thoughts in the mind. Even if I am talking, I may have some other thoughts. நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் என் மனசுக்குள்ள வேற ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க கிளாஸ்ல உட்காந்துருந்தாலும் நீங்க உங்க மனசுக்குள்ள வேற ஏதோ யோசிச்சுட்டா இருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது தான் that is the inner experience of flux of thought. That means அது வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா stream of consciousness அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து philosopher வில்லியம் ஜேம்ஸ் தான் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட் பண்ணது. பட் when we apply it in a novel, and applied in novel, it is a technique which seeks to record random and apparently illogical flow of impressions passing through a character's mind. Okay, so illogical flow of impressions passing through a character's mind. What the characters thinks. Let's say for example, if I say for just there is I am saying that there is a character called Vijay. Then immediately all of you will think about actor Vijay. Okay, so that is the inner thought you have when I say the word Vijay. Okay, so when I am saying okay, Vijay and Ajit are two friends. In this story, this is what happening. If I say so, you will not focus on the story, but rather you will focus on actor Vijay and Ajit. Okay, so illogically such kind of thoughts enter your mind, and when the novelist records such kind of illogical thoughts of mind, then it is called a stream of consciousness novel. Okay, again let me explain Tamil. ஒரு மனுஷனுடைய என்ன ஓட்டம் சாதாரணமாக நடந்துட்டு இருக்கும் போது பேசிட்டு இருக்கும் போது மனசுக்குள்ள என்னென்னலாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்றத அப்படியே எழுதி அப்படியே எழுதுறதுனா நாவலா இருக்கும். அதுல வந்து ஒரு லாஜிக்கல் இதெல்லாம் கனெக்டிவிட்டிலாம் எதுவும் இருக்காது. ஏன் அப்படின்னா நான் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கும், ஆனா மனசுக்குள்ள என்னென்னமோ சிந்தனைகள்லாம் இருக்கும். அது ஓகே, அந்த சிந்தனைகளை மட்டும் அப்படியே சொல்றது, அதுதான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். ஆனா உண்மையிலேயே வந்து இப்ப கிளாஸ் ரூம்ல இருக்கலாம், ஆனா அவன் எண்ணங்கள் எல்லாம் வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு என்ன மைண்ட்ல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் நாவலா இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை ஓகே நம்ம கிளாஸ்ல தான் இருக்கோம் அப்படின்ற எண்ணம் வரும்போது அந்த ரீடர்ஸ்க்கு ஒரு கல்பத்துல அப்பப்போ இருக்கும். எது உண்மை எது பொய் அப்படின்றத, எது உண்மை எது மைண்ட்ல என்ன எண்ணத்துல இருக்கு, மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அது இருக்கு, ஆனா உண்மையிலே என்ன சம்பவம் நடக்குது அப்படின்றத ரீடர்ஸால புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். See, the portrait of the James Joyce எழுதின the portrait of the artist as a young man.
அந்த நாவலை வந்து நான் படிக்கும்போது ஐ திங்க் உங்கள் கிளாஸ்லேயும் நான் வந்து சொல்லியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த நாவலை வந்து நான் படிக்கும்போது ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் இஸ் மூக்கவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே மூக்கவ் அப்படின்னு டிக்ஷனரி எடுத்து பார்த்தா டிக்ஷனரியில் அந்த வார்த்தைக்கான அப்படி ஒரு வார்த்தை இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுது. அண்ட் அந்த நாவல் என்னப்ப இருக்கு அப்படின்றத ஒன்றுமே புரிஞ்சுக்கவே முடியறது. மறுபடியும் என் ஃப்ரெண்டு தான் அப்படியே சொன்னா அது என்ன கதை அப்படின்னா. அண்ட் ஸோ ஆக்சுவலி அவன் வந்து இப்போ அந்த ஸ்டீஃபன் டெரால கிளாஸ் ரூம்ல தான் இருந்திருக்கான். ஆனால் கிளாஸ் ரூம் வந்துட்டு கிளாஸை கவனிக்காம அவன் மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு. ஓகே, அதை என்னென்னலாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இது வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸ் வந்து அப்படி இது பண்ணியிருக்காரு. அவன் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு அவன் சின்ன வயசுல வீட்டுல எப்படிலாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். மூக்கவ் அப்படின்னா அந்த குழந்தைங்க கிட்ட பூனை வந்து பூனைன்னு சொல்ல மாட்டோம். அண்ட் மியாமியா வருது பாரு, மியாமியா பாரு அப்படின்னு தான் குழந்தைங்க கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த யூரோப்பியன்ஸ் இங்கிலீஷ்காரங்க வந்து கவுன்னு அப்படியே சொல்ல மாட்டாங்க, மூக்கவ். ஸோ மோன் அப்படின்னு தான் மாடு வந்து கத்துது. ஸோ அதை அந்த சவுண்டை வச்சுக்கிட்டு மூக்கவ் அப்படின்னு சொல்றாங்க. மூக்கவ்னு டிக்ஷனரியில பார்த்தா அப்படிமே இல்லை. ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் வாஸ் எ மூக்கவ் அப்படின்னு அந்த அப்பா வந்து கதையை வந்து மூக்கவ் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 3 வயசுல மூக்கவ் அப்படின்னு தான் குழந்தைங்கிட்ட பேசுறாங்க. அண்ட் ஸோ அது அப்படியே அப்படி இருக்குது. உடனே அப்படியே திடீர்னு யாரோ அடிக்கிறாங்க. ஸோ என்னன்னா அவன் கிளாஸ் ரூம்ல வந்து இப்படி இருக்கான். அவன் ஆப்சன்மெண்டடா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த டீச்சர் வந்து அப்படியே அடிச்சு அப்படியே வெயில வந்து முட்டி போட வைக்கிறாங்க. அந்த கதை படிக்கும் போது என்னன்னு எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அண்ட் டீச்சர் வந்து ஆப்சன்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ட் ஸ்டீஃபன் வந்து படிச்சு அண்ட் தென் வெயில வந்து முட்டி போட வைக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா அவன் பாட்ட ஜாலியாக கம்பெனி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு யாரோ இப்போ அடிக்கிறத வந்து உணர்றான். அந்த எப்படியே வெயில சூரியனை பார்க்கறான், வெயில இருக்கிறத அப்படியே உணர்றான். ஸோ அவனுடைய என்ன ஓட்டத்தை மட்டுமே அவருடைய சொல்ற நாவலா இந்த போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் யங் மேன் வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நான் ஏன் டீட்டெயிலாக சொல்றேன் அப்படின்னா நாம படிக்க போற கடைசி நாவல் மிஸ்ஸஸ் டாலரேவும் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் நாவல் தான். அது படிக்கிறதே ரொம்ப புரியாது, என்ன கதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அண்ட் அதனால ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ் நாவலும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் படிக்க போற ஸ்ட்ரீம் இப்போ மிஸ்ஸஸ் டாலரே கடைசியா நாவல் மிஸ்ஸஸ் டாலரே என்பது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் நாவல். அதோட கதையை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களே அப்படிதான் இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம்னா சாப்பிட்ட சாப்பாடு மட்டுமே யோசிச்சுக்கிட்டு அண்ட் இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு, இந்த டேஸ்ட் பிடிக்கல, இது என்ன, இது சாப்பாடு பத்தியே யோசிக்க மாட்டோம். அப்படியே மற்றவங்க கிட்ட பேசிட்டு இருப்போம், மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டு இருக்கோம். அண்ட் படிக்கிறோம் அப்படின்னா படிக்கும் போது தான் நம்ம வேற கண்ட சிந்தனைகள்லாம் அப்படியே வரும். அது ஸோ இந்த சிந்தனைகளை மட்டுமே இந்த யோசனைகளை மட்டுமே அப்படி எழுதுறது நாவலா தான் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் நாவல் வந்து அப்படி இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் இல்லாஜிக். டக்குன்னு இப்போ சாப்பாடுனா சாப்பிட்டு யோசிச்சுட்டு நேற்று சாப்பிட்டா சாப்பாடு நாளைக்கு தான் சாப்பாடா இருக்கும் அப்படின்றப்ப கதையை வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது. ஓகே, so it records mental activity of a person in minute details. So ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு இதுவும் என்ன யோசிச்சா அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லியிருப்பாங்க. The writer shows mind's irrelevancies and chaotic contradictions. நம்மளுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர கன்ஃபியூஷனா ஒரு குழப்பமா அப்படியே இருக்கும். அண்ட் அதை வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால நாவல் படிக்கும் போது நமக்கு அப்படியே ஒரு குழப்பமான இதுதான் அப்போ ஏற்படுறது. ஓகே, அண்ட் ஸோ புக்கில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட இது பண்ணிக்கோ. ஸோ now James Joyce Ulysses is said to be the first stream of consciousness novel. Okay, so Ulysses written by James Joyce is the first stream of consciousness novel. Then the novel, this novel is the life of 2 persons in a single day. So the whole large novel takes place all the but the incidents take place in a single day. But then how it becomes such a large novel? It shows 2 persons the inner thoughts. Okay,
So each and every detail, what he thinks in at this particular second, in this particular second. So such a thing is given in minute detail, and that's how it became a great novel, a large novel. Though all the incidents happen in a single day. And next to Ulysses, it is Virginia Woolf's To the Lighthouse, Mrs. Dalloway, the perfect stream of consciousness novel. Okay, one novel is what we are going to, one novel, Mrs. Dalloway is what we are going to study as the last unit of our syllabus. So Virginia Woolf, To the Lighthouse and Mrs. Dalloway are the perfect stream of consciousness novel, and Faulkner is also great stream of consciousness novelist. Okay, so that's all about stream of consciousness novel. And today itself, in this video itself, we shall move to the next topic, regional novel. So what do you mean by regional novel? Regional novel is a representation of the influence of a region or locality on a group of characters. Okay. So let me explain Tamil. Regional novel na அந்த ஊர் சார்ந்தது, அந்த லெட்ஸ் சே மண்மனம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த ஊர்ல என்ன நடக்குது அப்படின்றத ரியலிஸ்டிக்கா சொல்ற நாவல் தான் ரீஜனல் நாவல். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஊரை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ஊர்ல மக்கள் எப்படி வாழ்றாங்க, அந்த ஊருடைய ஸ்லாங் என்ன, அவங்க போடுற ட்ரெஸ் கோட் என்ன, அந்த அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, இதை வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி அதிக டீட்டெயிலோட சொல்ற நாவல் தான் ரீஜனல் நாவல் அப்படின்னு சொல்றது. ரீஜனல் நாவல்னா கதை சம்பவங்களை தாண்டி அந்த ஊர்ல என்ன நடக்குது, அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் ரீஜனல் நாவல். ஓகே. So the regional novel is a representation of the influence of a region or locality on a group of characters. So almost most of the incidents take place in one particular place, and all the characters belong to that particular place, and thus everything is shown in a realistic way of that particular place. Such novels are to be regional novel. In such novels, local peculiarities in dress, speech, and belief are given prominence. So a particular place is selected, in that particular place people's dress, speech, belief, and these details are given minutely. Okay, so these traits are discussed in a realistic manner. So people's life, people's dress code, everything is discussed in a realistic manner. And so that's all about a regional novel. Maria Edgeworth's Castle, Rackrent, Ormond are said to be best regional novels. These two novels, Castle, Rackrent, Ormond, tells the life of Irish peasant. So in Ireland, and the Irish farmer's life are beautifully presented in the novel of Castle, Rackrent and Ormond. And then George Eliot, The Middle and the Flowers and Middlemarch are said to be great regional novels. Middlemarch is actually a place, but I don't know in which place the novel The Middle and the Flowers is taking place. So these two novels are also just example of a regional novel. This novel, the title itself, Middlemarch. So the novel tells the place and lifestyle of the people, Middlemarch. And all Thomas Hardy's novels are called as Wessex novels. So all Thomas Hardy, all the novels, the story, all the story takes place in the place called Wessex. There is a district called Wessex in England, and all the stories take place in Wessex. So and that's why it is called as Thomas Hardy's novels are called as Wessex novels. The play, the lifestyle, the dress code, and everything is beautifully in Thomas Hardy's novel, and that's why it is called as Wessex novel. He presents a rustic life. Okay, the rural people, the poor people's life, that is beautifully presented. And Arnold Bennett's novels, all 5 novels of Arnold Bennett are called as regional novels, and mostly they show Arnold Bennett's Old West Tale. It tells this people's life in Staffordshire. There is a district called Staffordshire, and the lifestyle and the life is beautifully the lifestyle of Staffordshire people is beautifully presented by Arnold in his novel.
This old way of telling is the lower middle class lives. How lower middle class people live in the district of Staffordshire is beautifully presented by Arnold Bennett. Okay, so that's all for today. Thank you. So we completed Stream of Consciousness novel and the regional novel. Thank you.